புதுச்சேரியில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தாவேக தலைவர் விஜய் சென்னையிலிருந்து காரில் வந்தார். பின்னர் பிரச்சார வாகனத்தில் திடலுக்கு சென்றார். தாவேக தலைவர் விஜயை நான் சந்தித்ததில் எந்த தவறும் இல்லை. இந்த சந்திப்பால் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை என பிரவீன் சக்கரவர்த்தி விளக்கம் அளித்துள்ளார். சென்னையிலிருந்து 278 பயணிகளுடன் துபாய் சென்ற எமிரேட்ஸ் விமானம் நடுவானில் பறந்தபோது இயந்திர கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் விமானம் மீண்டும் சென்னையில் தரையிறக்கப்பட்டது. கேரள மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா, ஆலப்புழா, கோட்டயம், இடுக்கி, எர்ணாகுளத்தில் இன்று தொடங்கியது. வரும் 13ஆம் தேதி ஓட்டுகள் எண்ணப்படுகிறது. இந்திய அரிசிக்கு புதிய வரி விதிக்க அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முடிவு செய்துள்ளார். இந்தியாவிலிருந்து அதிக அரிசி இறக்குமதி செய்வதால் அமெரிக்க விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக டிரம்ப் கூறியுள்ளார். பெண்ணைத்தான் காதலிக்க வேண்டும் என்று இல்லை, ஒரு உயிர் மேல் வைக்கும் அன்புதான் காதல். காதலில் நல்ல காதல், கள்ள காதல் என்று ஏதும் இல்லை என இயக்குனரும் நடிகருமான சேரன் தெரிவித்தார்.